ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழ் TNTET பேப்பர் 2 இங்கிலீஷ். இதில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற வேர்ப் அப்படின்ற டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேர்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ட். நம்ம செய்கிற எல்லா ஆக்ஷனுமே வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்பில் வந்து 2 டைப் இருக்குது. டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஆர் வேர்ப்ஸ் that express action with an object. அதாவது இந்த ஆக்ஷனை வந்து ஆப்ஜெக்டை வச்சு வெளிப்படுத்துறது வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னாக்கா ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஆக்ஷனை செய்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த வேர்ப்னால் பாதிக்கப்படக்கூடிய செய்யப்படு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்புடைய ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ, அதனால் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நம்ம வந்து செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புக் எக்ஸாம்பிளே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கெலாம் வருது. பாருங்களேன், ஐ த்ரூ த பால். இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட்டு, த்ரூ அப்படின்றது வேர்பு, த பால் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த பால்ன்றது நவுனு. நவுன் வந்து இங்கே ஆப்ஜெக்டாக வருது. இந்த த்ரூ அப்படின்ற வேர்புக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, த பால் அப்படின்ற ஆப்ஜெக்ட். அடுத்தது பாருங்கள், வி பீட் தெம். வி சப்ஜெக்டு, பீட் வேர்பு, தெம் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட். ஐ அப்படின்றது சப்ஜெக்டு, திங்க் அப்படின்றது வேர்பு, யூ ஆர் கரெக்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்டாக எதெல்லாம் வரும்னு பார்த்தோன்னா, ஒரு நவுன் வரும், ப்ரனவுன் வரும், அப்படி இல்லைனாக்கா நவுன் கிளாஸ் வரும். அடுத்தது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படாது. ஆப்ஜெக்ட் இல்லாமலேயே அது வந்து ஒரு முழுமையான பொருளை வந்து கொடுக்கும். பாருங்கள், புக்கில் இருக்க எக்ஸாம்பிள், ஐ ரேன், நான் ஓடினேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ரேன் அப்படின்றது வேர்பு. அடுத்தது பாருங்கள், ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி. இதில் ஆப்ஜெக்டே இல்லை. அடுத்தது ஐ ரேன் இன் த ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ரேன் அப்படின்றது வேர்பு. ரேன் எங்கே ஓடினேன்னு சொல்கிறாங்க, ரேஸில் ஓடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆப்ஜெக்டே சொல்லலை. அப்போ இந்த ரேன் அப்படின்ற வேர்புக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஆப்ஜெக்ட் இல்லாமலே அது வந்து பொருள் கொடுக்கும். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, டிரான்சிட்டிவ் அப்படின்றதுக்கு ஆப்ஜெக்ட் தேவைப்படும், இன்ட்ரான்சிட்டிவ்க்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. இன்னாக்கா இல்லை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, நோ அப்படின்னு வச்சுக்கோங்க. டிரான்சிட்டிவ்னா ஆப்ஜெக்ட் வேணும், இன்ட்ரான்சிட்டிவ்னா ஆப்ஜெக்ட் வேண்டாம்.